எப்போவே நல்வினை தீவினை ரெண்டும் ஒரு கலவையோடு தான் ஒரு ஜென்மம் இருக்கும், ஒரு பிறப்பு இருக்கும். அப்போ அவங்க பிறந்து வளர்ந்து வந்து தன்னுடைய ஆயுள் முழுக்க தாம் கொண்டு வந்த அந்த வினை பதிவுகளிலே எதையெல்லாம் அவங்க அனுபவித்து கழித்திருக்காங்க, இன்னுமே கழிப்பதற்கு மீதம் இருக்கக்கூடியதான வினைப்பதிவுகள் என்னென்ன இருக்குது. இவங்களுக்கு தண்ணீர் தான் பிரச்சனையே, வாட்டர் சோர்ஸ், அதில் தான் இவங்களுக்கு பிரச்சனையே இருக்கும் அப்படின்னு சொல்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நிச்சயம் உண்மை. என்னுடைய தோட்டத்தில் மோஸ்ட்லி எங்கே வந்து தண்ணீருக்கான முயற்சி எடுத்து போர் போடுறது வைக்கிறது எது செஞ்சாலும் உப்பு கலந்த நீர் தான். 50 விழுக்காடுகள் உப்பு கலந்துருக்கும். அதை பெரிய அளவில் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத சூழல்கள் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் அவங்க வந்து தண்ணீர் வசதிக்காக போர் போடலான்னு சொல்லி போனால் அற்புதமான நீர் கிடைக்குது. என்னுடைய சொந்த சகோதரனுடைய தோட்டம், என்னுடைய தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம், நான் போய் நின்று எந்த இடத்துல தண்ணீர் இருக்குங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிகள் செய்து போர் போட்டு அங்கே போர் தண்ணி வருது, அற்புதமான நீர். 4 கிளாஸ் முடிஞ்சதுங்க. டோட்டலாக 200 மாணவர்கள் என்கிட்ட படிச்சிருக்காங்க. அத்தனை பேருமே அந்த வினைப்பதிவு வந்து இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு, யார் சொல்லி கொடுத்தவங்களுக்கும் குருநாதர் யார் அப்படி தான் கேட்குறாங்களே தவிர எனக்கு இது டேலி ஆகலைன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அது எனக்கு வந்து இன்னுமே ஊக்கம் கொடுக்குது. தைரியமாக சொல்லலாம், அழகாக சொல்லலாம். என் மாணவர்கள் கூட அங்கங்கே அவர்களுடைய அந்த ஜோதிட அலுவலகத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு இந்த வினைப்பதிவை எடுத்து கூறி அவர்கள் ஆச்சரியமடையும் அளவுக்கு அந்த தன்மைகள் இருக்கிறதை வந்து எனக்கு சொல்லுவாங்க, ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க. 110%, 120% எக்ஸலண்ட்டான ஒரு அற்புதமான சப்ஜெக்டு. உலகெங்கிலும் இருக்கும் சித்தர் யுகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிறகு பிரபாகரன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதற்காகத்தான் இப்போது நான் இந்த சேனல் வழியாக உங்கள் அத்தனை பேரோடும் ஒரு தொடர்பில் வந்திருக்கிறேன். வினைப்பதிவு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. இந்த உலகில் வந்து யார் ஒருவர் பிறப்பு எடுத்து வந்தாலும் ஒரு வினைப்பதிவோடு வருவாங்க. நிச்சயமாக அந்த வினையை, அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகளை அது ஏதாவது ஒரு விதத்தில் அதற்கு தீர்வு கண்டு அந்த வினைப்பதிவுகளை நிறைவு செய்து பிறகு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலக வாழ்க்கை விட்டு அடுத்த பிறவி அடுத்த அமைப்புக்காக போவோம். இதுதான் உண்மையான ஒரு தத்துவம், அமைப்பு. அந்த அமைப்பில் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் சில வினைப்பதிவுகளோடு தான் பிறக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வினைகளை அனுபவித்து தீர்க்கணும், அந்த வினைகளை தீர்த்தரணும். எப்போவே நல்வினை தீவினை ரெண்டும் ஒரு கலவையோடு தான் ஒரு ஜென்மம் இருக்கும், ஒரு பிறப்பு இருக்கும். அப்போ அவங்க பிறந்து வளர்ந்து வந்து தன்னுடைய ஆயுள் முழுக்க தாம் கொண்டு வந்த அந்த வினை பதிவுகளிலே எதையெல்லாம் அவங்க அனுபவித்து கழித்திருக்காங்க, இன்னுமே கழிப்பதற்கு மீதம் இருக்கக்கூடியதான வினைப்பதிவுகள் என்னென்ன இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு சப்ஜெக்டு ஒரு 3 நாள் வகுப்பு பழனியில் நடக்க இருக்கிறது. வருகின்றதான ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 என்ற 3 நாட்களும் வெள்ளி சனி ஞாயிறு பழனியில் இந்த வகுப்பு இருக்குது. நேயர்கள் எத்தனை பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, கிட்டத்தட்ட அது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாகவும் எடுத்துக்கங்க. இந்த வகுப்பு ஒரு நேரடி வகுப்பு. இதை வந்து ஜூமா ஆன்லைன் கிளாஸாக நிச்சயமாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த வகுப்புக்கு வரணும், இதில் நான் பங்கெடுத்து ஒரு சில செய்திகள் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருப்பவர்கள் நிச்சயம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இந்த வகுப்பு இருக்கும்.
அதை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் இதை எங்களுக்கு ஆன்லைனில் பண்ணி தருவீங்களா அது அப்படிலாம் சொல்லி எதிர்பார்க்கறதில் பிரயோஜனம் இல்லை. இந்த வகுப்பு ஆன்லைனில் நடத்த முடியாது, இந்த சப்ஜெக்டு புரியாது, நேரடியாக வந்து அமர்ந்து நீங்கள் அதை கேட்கணும். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் என்ன விதமான கர்ம பதிவுகளோடு இந்த பிறப்பெடுத்திருக்கோம், இதில் எத்தனை கர்ம பதிவுகளை நாம் அனுபவித்து கழித்திருக்கிறோம், மீதம் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை அனுபவித்து தான் கழிக்கணுமா, இல்லை இதற்கு மிக அற்புதமான வாழ்வியல் பரிகாரங்களும் ஆலய வழிபாடுகளும் இருக்கிறதா? இதுதான் சப்ஜெக்டு. இருக்கு, நிச்சயமாக இருக்கு. அந்த அமைப்பில் பார்க்கும்போது கூட இப்போது கடந்த மாதம் வந்து ஜூன் மாதத்தில் 26, 27, 28 3 நாட்களும் வந்து பழனியில் இந்த நட்சத்திர வினைப்பதிவு என்ற வகுப்பு நடந்தது. 40 மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா எவிடென்ஷியல் ப்ரூஃப். அந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களும் சொல்லி சொல்லி அந்த வினைப்பதிவுகள் சொல்லிக்கிட்டே வரும்போது மிக நிறைய நபர்கள் எழுந்து என்னுடைய ஜாதகத்தில் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் இந்த குறிப்பிட்ட பாதத்திலே இந்த வினைப்பதிவு பதிவாக இருக்கிறது, இதனுடைய விளைவாக எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது, எனக்கே இந்த நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரூஃப் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணமாக சென்னையிலேருந்து சாந்தின்னு சொல்லி ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு வினைப்பதிவு வருது. என்ன வருதுன்னா, இவங்களுடைய தலைமுறையில் தாலி திருடிய குற்றம் உண்டு. அந்த குற்றம் வந்து இந்த ஜெனரேஷனில் இவங்களோ இவங்களுடைய குழந்தைகளோ நிச்சயமாக அனுபவித்து கழிக்கணும். கழிக்காமல் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறோம். அவங்க எழுந்திரிச்சு ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என் மகளுக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, கணவன் கட்டியிருந்த அந்த தாலியவே கட் பண்ணி எடுத்துட்டு கணவன் வீட்டு மாங்கல்யம் தாய் வீட்டு மாங்கல்யம் 2 மாங்கல்யம் போடுவாங்க. சில அமைப்புகள் அப்படி போடுவாங்க. கணவன் வீட்டு மாங்கல்யத்தை மட்டும் எடுத்து அங்கே டேபிளில் வச்சுட்டு தாய் வீட்டு மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுங்க. ஒரு பெண் திருமணமாகி 6 மாதத்தில் தாலியை தானே அறுத்து கட் பண்ணி அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழல் வருமா? அந்த எண்ணம் யாருக்காவது வருமா? என் பொண்ணு அப்படி செஞ்சுட்டு வந்துட்டா. அந்த வினைப்பதிவு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கு. என்னுடைய தங்கையுடைய மகனுடைய திருமண தன்று திருமண வீட்டிலே மண்டபத்தில் வந்து முதல் நாள் இரவு ஏறக்குறைய ஒரு 8 to 10 பவுன் நகை வந்து காணாமல் போயிடுச்சுங்க. அப்போ அந்த தாலி திருடிய குற்றம்ங்கிறது அந்த வினைப்பதிவானது இது ஏதோ ஒரு தலைமுறையில் 3ஆம் தலைமுறையோ 4ஆம் தலைமுறையோ ஏதோ ஒரு தலைமுறையில் யாரோ செஞ்சுருக்காங்க. இந்த வினைப்பதிவு வந்து இங்கே என்னுடைய குடும்பத்தில் ஒன்று என் மகள் செய்த காரியம், இன்னொன்று என்னுடைய தங்கை வீட்டிலுடைய திருமணத்தின் போது நிகழ்ந்த நிகழ்வு. அதை வந்து 100% அப்படியே டேலியாகுது. அப்படின்னா அந்த வினைப்பதிவை அனுபவித்து கழித்து விட்டோம், அதாங்கயா உண்மைன்னு சொல்லி அவங்க ரொம்ப மனசு வந்து ஒரு விதத்தில் அந்த வினைப்பதிவு அங்கே நடந்ததை கண்டு அது கழித்து விட்டதிலே ஒரு சின்ன சந்தோஷம். பட் அந்த நிகழ்வை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டாங்க, இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வினைப்பதிவு அவங்க ஜாதகத்தில் இருப்பது இப்போது அவங்க அதை கழிச்சிட்டாங்க, அனுபவித்து கழிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக, அது ஒரு துக்கமான செய்தி தான். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெண்ணானவள் திருமணமாகி 6 மாதத்தில் இப்படி ஒரு வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயந்தான். இருப்பினும் அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வினைப்பதிவு, அதை அனுபவித்து நீங்கள் கழிச்சிருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பார்க்கும்போது கோவையை சார்ந்த ஒரு சகோதரி, அவங்க பேர் சுந்தர வடிவு, அவங்களும் வந்திருந்தாங்க. என்னுடைய ஜாதகத்தில் இந்த ஒரு நட்சத்திர புள்ளியில் இப்படி ஒரு வினைப்பதிவு பதிவாகி இருக்கிறதையா. இதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புத்திர பேர் இல்லாமல் அந்த குடும்பமோ அந்த குடும்பத்தில் எவரோ ஒருத்தர் ரொம்ப மன வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு திருமணமாகி 2 மகன்கள் உண்டு.
2 பசங்களுக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் குழந்தை உண்டு. எனக்கு ஒரே சகோதரன். அந்த ஒரே சகோதரன் வந்து வெல் டு டூ, ரொம்ப வெல்த்தியான ஒரு அமைப்பில் நல்லா இருந்தார். அவருக்கு குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ முயற்சிகள் பண்ணாங்க. மருத்துவ ரீதியாகவும் மற்ற சித்த வைத்தியம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் போய் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அவருக்கு கடைசி வரைக்கும் குழந்தை இல்லவே இல்லை. அப்போ என்னுடைய வினைப்பதிவு என் உடன் பிறந்த சகோதரனுடைய அமைப்பில் போய் அந்த புத்திர சந்தானம் பாக்கியம், அந்த புத்திர பாக்கியங்கிற அமைப்பை தடை செஞ்சிருச்சு. அதை நான் இப்போ ரொம்பவே நல்லாவே உணர்றேன். இது ஆக்சுவலாக இந்த பாதிப்பு எனக்கு வரணும். ஆனால் எனக்கு 2 பசங்க உண்டு. அவங்க வளர்ந்த ஆளாகி திருமணம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு குழந்தைகள் உண்டு. ஆனால் ரொம்ப ஒரு அன்பா பிரியமா என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரன், என்னுடைய தம்பிக்கு திருமணமாகி குழந்தைகளே இல்லாமல் போனது எனக்கு அதில் ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் எப்போவுமே உண்டு. இப்போ என்னுடைய இளைய சகோதரன் கூட அவர் உயிரோடு இல்லை, தவறிட்டார். பட் அதை நான் அவர் அந்த தம்பிக்குன்னு சொல்லி ஒரு சந்ததி, ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தை இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும்ல, அந்த சந்ததியே இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு தன்மை இப்போது என் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குதுங்கய்யா. அப்போ அந்த வினைப்பதிவை அனுபவித்து கழித்து விட்டோம், அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விசேஷமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்து கூட கோவையை சார்ந்தவர் செந்தில்குமார் என சொல்லி என்னுடைய மாணவர், நிறைய ஜோதிட வகுப்புகள் என்னிடத்தில் படித்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திர வினைப்பதிவு வகுப்பிற்கும் வந்திருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே ஒரு நட்சத்திர பாதத்தை சொல்லி இதில் இப்படி ஒரு வினைப்பதிவு இருக்கும், இவங்களுக்கு தண்ணீர் தான் பிரச்சனையே, வாட்டர் சோர்ஸ் அதில் தான் இவங்களுக்கு பிரச்சனையே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நிச்சயம் உண்மை. என்னுடைய தோட்டத்தில் மோஸ்ட்லி எங்கே தண்ணீருக்கான முயற்சி எடுத்து போர் போடுறது வைக்கிறது எது செஞ்சாலும் உப்பு கலந்த நீர் தான். 50 விழுக்காடுகள் உப்பு கலந்துருக்கும். அதை பெரிய அளவில் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத சூழல்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் அவங்க தண்ணீர் வசதிக்காக போர் போடலான்னு சொல்லி போனால் அற்புதமான நீர் கிடைக்குது. என்னுடைய சொந்த சகோதரனுடைய தோட்டம், என்னுடைய தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம், நான் போய் நின்று எந்த இடத்துல தண்ணீர் இருக்குங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிகள் செய்து போர் போட்டு அங்கே போர் தண்ணி வருது, அற்புதமான நீர். ஏன் தோட்டத்தில் மட்டும் பார்த்தா உப்பு கலந்த நீர் வந்துட்டுருக்கு. தண்ணி தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. இன்னொருத்தர் கூட சொன்னார், அவங்க சிதம்பரம், அவர் பேர் சரியான ஞாபகத்தில் இல்லை, இவங்களுக்கு தண்ணீரால் பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது அது எப்படி வரும்னா, மழை காலத்தில் கூட மழை நீர் வீட்டுக்குள்ளே வந்துடும். சில நேரத்தில் என்ன ஆகுன்னா சாக்கடை நீரோடு கலந்து அந்த தண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்துடும். அது பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாக சொன்னார், சிதம்பரத்தில் எங்கள் சொந்த வீடுங்க சார், சொந்த வீட்டில் வாசலில் டிச்சு போகுது, எதிர்த்த மாதிரியும் ஒரு டிச்சு போகும். மழைன்னு சொல்லி வந்துட்டால் அது எப்படி பிரச்சனையாகும் என்ன ஆகும் தெரியாது. சரியான மழை பெஞ்சு அந்த தண்ணியோடு அடித்து சாக்கடை தண்ணி பூரா எங்களுடைய வீட்டுக்குள்ளே முதல் ஹால் வரைக்கும் உள்ளே வந்துடும். மினிமம் 3 நாள் ஆகும் அதை ரெடி பண்ணுறதுக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். மிக நீண்ட காலமாக இது இருந்து இப்போ தான் நகராட்சியில் சொல்லி அங்கே சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி அங்கே மழை பெஞ்சால் தண்ணி நிற்கவே கூடாது அப்படிங்கிற அமைப்பில் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் விசேஷமாக அது பொருந்தி வரலை என்றால் அப்படி ஒரு வினைப்பதிவு என் ஜாதகத்தில் காட்டுது. இவங்களுக்கு தண்ணீரால் பிரச்சனை வரும். சில நேரங்களிலே மழை நீரோடு கலந்து சாக்கடை நீரும் வீட்டுக்குள்ளே துர்நாற்றம் ரொம்ப அவதிப்படுவாங்க அப்படிங்கிற கர்ம பதிவு என் ஜாதகத்தில் இருக்குது. பல தடவை இதை அனுபவிச்சிட்டோம். அப்போ அனுபவிச்சதனுடைய தன்மையால் அதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிற அமைப்பில் இப்போ அதற்கு சில வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிகபட்சம் ஒரு 3-4 மாதங்களுக்குள்ள அந்த நிலைமை சீர் செய்யப்படும். அடுத்த மழை காலத்தில் மழை பெய்யும் பொழுது அந்த டிச்சு தண்ணியோடு கலந்த நீர் எங்கள் வீட்டுக்குள்ளே வருதா இல்லையா பார்க்கணும். ஆனால் நான் இதை படித்த போது அதை அனுபவிச்சாச்சு. நிச்சயம் அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம், அருமையாக இருந்தது.
இந்த மாதிரி பார்த்தா நிறைய மிக நிறைய 108 பாதங்களுக்கு 108 கர்ம பதிவு. 108 பாதங்களும் பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 பாதங்கள் கர்ம பதிவு பார்த்தா கூட 3 நாள் வகுப்பிலே 30 கர்ம பதிவுகள் பார்க்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அப்படி பார்க்குற போது அந்த 30 கர்ம பதிவுகளுக்கும் என்ன இருக்குதுங்க, எவிடென்ஷியல் ப்ரூஃப் இருக்குது. நான் அத்தனையும் இப்போ சொல்ல முடியாது. முத்தாய்ப்பாக 2ஓ 3ஓ சொல்லியிருக்கிறேன். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கிளாஸை. அப்போ அவங்களுக்குள்ள என்னென்னா, முதல்ல ஒரு வருத்தம், இத்தனை கர்ம பதவிகளோடு நாம் பிறந்திருக்கிறோம், இதை நம்ம அனுபவிச்சே தீரணும், அனுபவிச்சே ஆகணும் என சொல்லி ஒரு வருத்தம். அந்த கர்ம பதிவுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு கர்ம பதிவுகளை அனுபவித்து ஏற்கனவே கழிச்சிட்டோம். அதில் ஒரு சந்தோஷம். மீதி இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை அனுபவித்தான் கழிக்க வேண்டும் என்பது இல்லை. அதற்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களும் ஆன்மீக ஆலய பரிகாரங்களும் நான் கொடுத்துருப்பது குறித்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவசியம் அதெல்லாம் எடுத்து நாங்கள் நிறைய என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே போகணும், என்னென்ன வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும், எந்தெந்த ஆலய வழிபாடுகள் போகணும், எல்லாமே செய்து நிச்சயமாக நாங்கள் இதற்கு ஒரு தீர்வு காண எங்களால் முடியும். எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்டு எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆனந்தம், சந்தோஷமாக போனாங்க. அந்த அமைப்பிலே இப்பொழுதும் கூட மிக நிறைய என்கொயரிஸ் எனக்கு இன்னும் வந்துட்டுருக்கு. நட்சத்திர வினைப்பதிவு வகுப்பு எங்களுக்கு வேண்டும், நட்சத்திர வினைப்பதிவு வகுப்பு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியே பதிவுகள் நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 12-13 நபர்கள் எப்போ நீங்கள் வகுப்பு செய்தாலும் எங்களுக்கு தகவல் தாங்க, நாங்கள் அவசியம் வரோம் என சொல்லி உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த அமைப்பிலே இப்பொழுது கூட வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 இந்த 3 நாட்களும், வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களுமே பழனியில் இந்த நட்சத்திர வினைப்பதிவு என்ற வகுப்பு வருகிறது. மீண்டும் கூறுகிறேன், எந்த சூழலிலும் ஆன்லைன் வகுப்பு இது நடத்த முடியாது. அப்படி நடத்துகிற மாதிரியான அபிப்பிராயம் இல்லை. அழகாக 3 நாள் பழனியில் தங்கி இருந்து இந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு அந்த நட்சத்திர பதிவுகள் அடங்கிய புத்தகம் 2 தொகுதிகளாக, தொகுதி 1 தொகுதி 2ன்னு சொல்லி 2 தொகுதிகளாக தந்துடுவோம். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுடைய ஒத்துழைப்பும் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அந்த 30 நட்சத்திர பாதங்கள் கூட பார்க்க முடியும். ஒரே ஒரு நட்சத்திர பாதம் அதனுடைய கர்மப்பதிவு வினைப்பதிவு 2 மணி நேரம் கூட ஓடும். எவிடென்ஷியல் ப்ரூஃப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு இப்படி நடந்தது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு தன்மை வந்தது, இதை நாங்கள் அனுபவித்து கழிச்சோன்னு சொல்லி எவிடென்ஷியல் ப்ரூஃப் கொடுத்துட்டே இருக்கும்போது நான் தான் ஸ்டாப் பண்ணுவேன். அடுத்த நட்சத்திர பாதம் போகலாங்க, ஒரே நட்சத்திர பாதம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி நான் தான் ஸ்கிப் ஆகி போவேன். அந்த தன்மையில் நிச்சயமாக 25லிருந்து 30 நட்சத்திரம் பாதங்கள் வினைப்பதிவு பார்க்க முடியுமே தவிர 108 நட்சத்திர பாதங்களுக்கும் வினைப்பதிவு 3 நாள் வகுப்பிலே பார்க்க முடியாது. அதனால் வால்யூம் 1 வால்யூம் 2 2 புத்தகம் கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போய் பேலன்ஸ் எல்லாம் படித்து பார்த்து அதுக்கு ரெமெடி எடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா அந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வரும் நபருடைய பிறந்த தேதி நேரம், அவங்க பிறந்த ஊருங்கிற அந்த டீட்டெயில்ஸை வாங்கி அவங்களுக்கு உண்டான நட்சத்திர கர்ம பதிவு அப்படின்னு ஒரு சின்ன புக்லெட்டு, ஒரு 12லிருந்து 13 பக்கங்கள் கொண்ட புக்லெட்டு கையில் கொடுத்துருவோம். அதுதான் அவங்களுடைய நட்சத்திர வினைப்பதிவு கர்மப்பதிவு. அதை அவங்க கோத்ரூ பண்ணும் பொழுது இதில் எத்தனை வினைப்பதிவுகளை கடந்து வந்தோம், அனுபவித்து விட்டோம், எத்தனை வினைப்பதிவுகள் மீதம் இருக்கிறது, அதற்கு என்ன ரெமெடி, தீர்வு என்ன, அது எல்லாம் அதில் இருக்கும். அது ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா வேணும், இப்போ ஒருத்தர் படிக்க வராருன்னா அவர் எங்கள் வீட்டில் மொத்தம் 4 நபர்கள், 4 நபர்களுக்கும் வேணும் அப்படின்னா அவருக்கு மாத்திரம் அந்த 12 பக்கங்கள் உள்ள அந்த வினைப்பதிவு புத்தகம், கட்டணம் இல்லாத புத்தகம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா அவங்க எவ்வளோ வேணுமோ ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அவங்க ஃபேமிலிக்கு உண்டான புத்தகங்களே வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சிந்தனை இருக்கும், அப்போ நாங்கள் பூரா பேமெண்ட் பண்ணிடுறோம், எங்களுக்கு தொகுதி 1 தொகுதி 2 எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருடைய நட்சத்திர கர்ம பதிவுகளுடைய வினைப்பதிவுகளுடைய அமைப்புகள் எல்லாமே ரெடி பண்ணி எங்களுக்கு கொரியர் அனுப்பிடுங்கன்னு ரொம்ப நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணாதீங்க. கிளாஸுக்கு வாங்க, உட்காருங்க. எவ்வளவோ இடங்களுக்கு எவ்வளவோ போகிறோம். இப்போ ஒருத்தர் சென்னையில் இருக்கார், நாகர்கோவிலில் தங்கையை கட்டி கொடுத்துருக்காரு. தங்கை வீட்டில் விசேஷம். சென்னை எங்கே இருக்குது, நாகர்கோவில் எங்கே இருக்குது?
போய் தான் ஆகணும். அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள், அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் செய்து போகிறாங்க. 3 நாள் ஃபங்க்ஷன் இருந்து அட்டன் பண்ணி ரிட்டர்ன் வராங்க. அப்போ ஒரு இடத்துல போய் ஒரு செய்தி கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து தான் ஆகணும். நிச்சயம் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கர்ம பதிவுகளாகவும் பதிவுகளை மட்டுமாவதும் நீங்கள் தெரிந்து அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பது எனதாவா. அதுதான். ஏன்னா நியர்லி 4 கிளாஸ் முடிஞ்சதுங்க. டோட்டலாக 200 மாணவர்கள் என்கிட்ட படிச்சிருக்காங்க. அத்தனை பேருமே அந்த வினைப்பதிவு வந்து இது எப்படி எப்படி கிடைச்சது உங்களுக்கு, யார் சொல்லி கொடுத்தவங்களுக்கும் குருநாதர் யார் அப்படி தான் கேட்குறாங்களே தவிர எனக்கு இது டேலி ஆகலைன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அது எனக்கு வந்து இன்னுமே ஊக்கம் கொடுக்குது. தைரியமாக சொல்லலாம், அழகாக சொல்லலாம். என் மாணவர்கள் கூட அங்கங்கே அவர்களுடைய அந்த ஜோதிட அலுவலகத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு இந்த வினைப்பதிவை எடுத்து கூறி அவர்கள் ஆச்சரியமடையும் அளவுக்கு அந்த தன்மைகள் இருக்கிறதை வந்து எனக்கு சொல்லுவாங்க, ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க. 110%, 120% எக்ஸலண்ட்டான ஒரு அற்புதமான சப்ஜெக்டு. அவசியம் நீங்கள் நேரில் வந்து இதை எடுத்துக்கிறது தான் ஆரோக்கியம். நீங்கள் ஒரு 3 நாள் வகுப்பு முடிஞ்சு போகும்போது நீங்களே ஒரு ஒப்புதல் சொல்லிட்டு போவீங்க, இது வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது சார், இது வந்து நேரடி வகுப்பு தான் பெஸ்ட்டு, ஸோ நாங்கள் நேரடியாக வந்தது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு போவீங்க. அதனால் கொஞ்சம் பாருங்கள், ரிஸ்க் எடுங்க, அவசியம் வரணும். பழனி வந்து இந்த வகுப்பு படிச்சுட்டு போங்க. எனவே இந்த கர்ம பதிவு என்னுடைய ஜாதகத்தில் எந்த விதமான கர்ம பதிவுகளோடு நான் வந்து இறங்கியிருக்கிறேன், எத்தனை கர்ம பதிவுகளை நானும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அந்த வினைப்பதிவுக்கு உட்பட்டு அதை கழித்திருக்கிறோம், எத்தனை கர்ம பதிவுகள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, உங்களுக்காவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸாக இருந்தால் அவசியம் அதை நீங்கள் நல்லா அழகாக படிச்சுட்டு போய் உங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு அந்த வினைப்பதிவுகளை எடுத்து சொல்லுங்கள். சொல்லி அதற்கு தீர்வும் சொல்லி அவர்கள் அந்த தீர்வின் மூலமாக நற்பலன் பெறும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரும். அந்த அமைப்பில் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பதிவு போடுங்க. ஐயா அந்த மாதிரி உங்களுடைய 3 நாள் கர்ம நட்சத்திர வினைப்பதிவு வகுப்பு நான் கலந்துக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன பேமெண்ட்டு, அங்கே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் என்ன தான் நீங்கள் பண்ணி தருவீங்க அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் கேளுங்க. அவசியம் நாங்கள் ரிசல்ட்டு சொல்லுவோம். ஆகஸ்ட் 7, 8, 9 இந்த 3 நாட்களும் எல்லோரும் சேர்ந்து இருந்து இந்த கர்மப்பதிவு இந்த வினைப்பதிவை கண்டு தெளிவு பெற்று அவரவரதம் கர்மப்பதிவுக்கு தீர்வு பெற வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பை தந்த உங்களுக்கும் இந்த அற்புதமான செய்தியை உலகில் இருக்கக்கூடியதான அனைத்து அன்பர்களுக்கும் சென்று சேர்வதற்கு எனக்கு பேருதவியாக இருக்கக்கூடியதான சித்தரிஹோம் சேனலுடைய தலைவர் வந்து திரு பிரசன்னா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பிற்கு நீங்கள் வரணும், நீங்கள் அவசியம் இந்த வகுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா இருந்தால் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணணும். டோட்டல் பேமெண்ட் என்னங்கிறது அதில் மெசேஜில் சொல்லுவோம். கம்பல்சரியாக அதில் ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட்டு நீங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணி உங்களுடைய வருகையை நீங்கள் கண்டிப்பாக உறுதி செய்யணும். இந்த வகுப்பு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த வகுப்பு நடைபெறும் இடத்துல கெப்பாசிட்டி 40 நபர்களுக்கு மேல் இங்கே அமர முடியாது. ஏற்கனவே ஒரு 12-13 நபர்கள் இதற்காக இந்த வகுப்பிற்காக முன்பணம் செலுத்தி தங்களை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 25-26 நபர்கள் தான். அதனால் முந்தி வருபவர்களுக்கு வகுப்பு உண்டு. இந்த ஜூலை மாதம் கடைசி நாள், அதெடுத்து சொன்னால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட இங்கே வந்து அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அதனால் விருப்பம் உடையவர்கள் உடனடியாக இதில் தரப்படும் கூடிய அலைபேசி எண்ணிலே தொடர்புகள் வந்து மொத்த தொகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், என்ன ஏதுங்கிறத நீங்கள் கேட்டு அதற்குண்டான முறையாக நீங்கள் உங்களை முன்பதிவு செய்து கொள்வீர்களேயானால் எந்த விதமான குறையோ பிழையோ இல்லாமல் அழகாக வந்திருந்து நீங்கள் வகுப்பில் இந்த செய்திகளை பெற்று செல்லலாம். ரொம்ப தாமதமாக வரும்போது இங்கே அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சு, சீட்டு இல்லை அப்படிங்கிற போது அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதில் வருத்தப்பட முடியாது. அதனால் இந்த பதிவை கண்ட அவசியம் உடனே நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில், நான் யாரையும் கம்பல் பண்ணலை, என்னுடைய வினைப்பதிவு என்ன தான் இருக்குது, நான் அதை பார்த்தே ஆகணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவசியம் வாங்க, வந்து முன்பணம் செலுத்தி உங்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
இதில் எந்த சூழலிலும் இது ஆன்லைனில் வருமா, எனக்கு புக்லெட் மட்டும் தருவீங்களா, என்னுடைய விண்ணப்பதிவு மட்டும் நான் பார்க்க முடியுமான்னு சொல்லி என்கொயரி பண்ணாதீங்க, வாய்ப்பு இல்லை. எனவே அவசியம் அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் பயன் பெற வேண்டுமென சொல்லி மிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.